நன்மைகள் என்று எண்ணி அதை ஒதுக்காமல் அதில் இருக்கும் நன்மைகளை என்ன என்று அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காணாம் வாழைன்னு சொல்லக்கூடிய சிறு செடி வகை தாவரம். நம்ம புல்வெளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஊதா நிறமான ஒரு பூ இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காணாம் வாழைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரத்துடைய பெயரை கேட்டாலே வாழையுடைய குருத்து எப்படி வருகிறதோ அதே போல் வரும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். சாதாரணமாக பார்த்தா தெரியாது. ஊதா நிறமான பூக்களை கொஞ்சம் அடர்த்தி பார்த்தா தான் தெரியும். இந்த காணாம் வாழையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கன்று ஈண்ட பசுமாடுகளுக்கு அதோடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அதே போல் பால் சுரப்பு நன்றாக அதிகமாவதற்காகவும் கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு மருந்தாக இதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம பெண்களுக்கு அதே போல் குழந்தை பிறந்த பிறகு கருப்பை சுருங்குவதற்கும் அதே போல் தாய்ப்பாலுடைய சுரப்பு அதிகமாவதற்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காணாம் வாழை தான். இன்றைக்கும் கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பெற்ற பிறகு அடுத்த 1 மாதத்திற்கு தினமுமே காணாம் வாழையுடைய சாறை அரைத்து அதை 30 மில்லி அளவுக்கு கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் காணாம் வாழையுடைய இலையை எடுத்து முருங்கைக்கீரையுடன் சேர்த்து துவையல் அரைத்து அதை உணவாக கொடுக்கப்படுறதை கூட நம்ம பார்க்க முடியும். காணாம் வாழையுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் விந்துவை கட்டுவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் பரிசோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க செய்து கொள்ளும்போது நிறைய நேரங்களில் அந்த சிறுநீர் வெளிவரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு விந்துவும் சேர்ந்து வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா அதே போல் நிறைய ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள், அதிக இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளை உட்கொள்பவர்கள், உடலில் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விந்து உடலை விட்டு வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பெண்கள் குறிப்பாக இன்றைக்கு இந்த +2 +1 படிக்கிற குழந்தைகள்னால் அந்த மன அழுத்தம் அதிகமாகும் போதே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த 2 பிரச்சனைகளுக்குமே தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு மருந்து எதுனா அந்த காணா வாழை தான். காணாம் வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி, அதோடைய சூரணம் உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் சாதாரணமாக கிடைக்கும். இந்த காணாம் வாழையுடைய சூரணத்துடைய அந்த ஒரு பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அரை டம்ளராக அதை குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை காலை 1 முறை உணவுக்கு முன்பும் இரவு 1 முறை உணவுக்கு முன்பும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முழுமையாக குணமடைகிறத பார்க்கலாம். நிறைய பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறது அவர்களுடைய தாய்களுக்கு கூட தெரிவது கிடையாது. குழந்தை எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருக்கிறது, படிப்பில் அதிக கவனம் இல்லாமல் இருப்பது, உணவில் அதிகமான கவனம் இல்லாமல் இருப்பது, சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கோவப்படுவது, சிறு சிறு விஷயங்களை நம்ம சொல்லும்போது கூட உடனே அழுக ஆரம்பிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே அந்த காணாம் வாழையுடைய சூரணத்தை எடுத்து 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொதிக்க வைத்து அரை டம்ளராக குறைத்து வடிகட்டி காலை 1 முறை உணவுக்கு முன்பு இரவு 1 முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து போகும்போது அவர்களுடைய தோல்லாம் கருமை நிறமாக மாறி போகிறத பார்க்கலாம். அவர்களுடைய உடல் எடையில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு, உடல் எடை திடீர்னு அதிகமாகக்கூடிய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்கலாம். அதே போல் அவர்களுக்கு தலைமுடி கொட்டக்கூடிய வாய்ப்பு, ஏன் சில நேரங்களில் தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கூட ஆரம்பிப்பதற்கு இந்த வெள்ளைப்படுதல் ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்னு இருந்ததுன்னா உடனே கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஆண்களுக்கு வெட்டை நோயின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு போகும்போது முன்னாடியோ பின்னாடியோ வெண்மையாக சீழ் போல் வருவதை நம்ம பார்க்கலாம்.
வெட்டை முற்றினால் கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெட்டை நோய்க்கு முறையான ஒரு சிகிச்சை நம்ம எடுத்துக்கலைன்னா உடம்பு உருகி 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 உடலுடைய பலவீனங்கள் அதிகமாகி ஆகி கடைசியில் சொல்ல முடியாத நோய் வந்து உடலை விட்டு உயிர் போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நோய் வந்து இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களுக்கு ஏற்படும் போது. நிறைய ஆண்கள் வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு உருக ஆரம்பிக்கும். நல்லா சாப்பிடுவாங்க, திடீர்னு பார்த்தா சாப்பாடுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா வேலைகள் அதிகமாக பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதை குறைப்பதற்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுப்பதற்கு இந்த காணாம்பாழையிலேருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாறு கிடைக்கலனா கூட அந்த காணாம்பாழையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை வடிகட்டி கொடுக்குற பழக்கத்தை வைத்து கொண்டாலே படிப்படியாக இந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு 2 குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது ஒன்று ஆயிடுச்சுன்னா நிறைய நேரங்களில் அவங்க பொதுவாக எங்கிட்ட வரக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பிறப்புறுப்பு வந்து ரொம்ப விரிந்தது போல் இருக்குது, அதனால் தாம்பத்தியம் செய்யும்போது எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய உணர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது, கணவன்மார்களும் அதை விரும்பாத ஒரு சூழல் இருக்கிறது, இதை நாங்கள் எப்படி பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரிட்டிக்கலாக இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வருவாங்க. ஸோ அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டப் பாத் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதாவது ஒரு பெரிய சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த காணாம்பாழை இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஒரு பெரிய டப்பு ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் வந்து அவர்களை தினசரி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய டப் பாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவோம். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்க ஆரம்பித்தாலே அவர்களுடைய பிறப்புறுப்புகள் மீண்டும் பழைய மாதிரி சுருங்கி இயல்பான நிலைமைக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஈவன் நகரங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நிறைய பேர் இந்த பிரச்சனையை மருத்துவ ரீதியாக சொல்ல முடியாமல், மருத்துவ ரீதியாக அணுக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய மருந்து இந்த காணாம்வாழை. எனவே நேயர்களே, இந்த காணாம்வாழையை பொறுத்தவரையிலும் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குழந்தைக்கு பால் இல்லைன்னு கவலைப்படுகின்ற தாய்மார்களுக்கும், அதே போல் வெட்டை நோயின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குழந்தை பிறப்புக்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மரண தண்டனை தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள், விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன, இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன. உலகின் பெரும்பாலான நாடுகள் மரண தண்டனையை ஒழித்துவிட்ட பிறகும் கூட வேறு பல நாடுகள் மரண தண்டனை சட்ட புத்தகத்தில் இருந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்தாமல் வைத்திருக்கக்கூடிய சூழலில் கூட உலகின் சில நாடுகள் தொடர்ச்சியாக மரண தண்டனைகளை நிறைவேற்றி வருகின்றன. உலகிலேயே அதிக மரண தண்டனைகளை நிறைவேற்றக்கூடிய நாடுகளாக சீனா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கருதப்படுகின்றன. மற்றபடி மரண தண்டனை நடைமுறையில் வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் இருக்கிறது. மரண தண்டனைக்கு எதிரான அந்த ஒரு சர்வதேச சாசனத்தில் இந்தியா தொடர்ந்து கையெழுத்திட மறுத்து வருகிறது. மரண தண்டனையை அது தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறது. இதற்கு எதிராக இந்தியாவில் தொடர்ச்சியாக மனித உரிமை அமைப்புகள் தொடர் போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றன. தலைவர் கலைஞர் அவர்கள் மரண தண்டனை என்ற வார்த்தையை சட்ட புத்தகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவருடைய மிக இளம் வயதிலிருந்து முன்வைத்து வந்திருக்கிறார். அவர் தூக்குக்கு தூக்கு என்பது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை நாடகங்களாக, இன்னும் பல்வேறு செய்திகளாக தன்னுடைய இளமை காலத்திலிருந்தே கலைஞர் வலியுறுத்தி வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக நம் தலைவர் கலைஞர் அவர்களைத்தான் கூற முடியும். அப்படி மரண தண்டனை இயக்கம் என்பது இப்பொழுது இந்தியாவில், மரண தண்டனை எதிர்ப்பு இயக்கம் என்பது இந்தியாவில் வலுப்பெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று வந்தது. அந்த வழக்கு என்னவென்றால், தூக்கிலிடுகிற முறையை மாற்ற வேண்டும். ஒரு மனிதரை
மரண தண்டனைக்காக தூக்கிலிடுவது என்பது அவருடைய மனித கண்ணியத்தை குலைப்பதாக இருக்கிறது. அது அவருக்கு அதிக வலி உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது, வேதனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதை ஒழிக்க வேண்டும். அதற்கு பதிலாக மாற்று மரண தண்டனை முறைகளை நாம் யோசிக்கலாம். அதாவது இப்பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு விஷ ஊசி அவர்களுக்கு செலுத்தி அவர்களை கொல்வது, அல்லது ஒரு மின்சார நாற்காலியில் அமர வைத்து மின்சாரம் பயிற்சி அவர்களை கொல்வது, இதெல்லாம் அதிக வலியை ஏற்படுத்தாத மரண தண்டனைகள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஒருவரை தூக்கிலிடுகிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதை பற்றி மிக விரிவாக பலரும் எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதரை பின்புறமாக கைகளை கட்டி ஒரு மேடையில் நிற்க வைத்து அவர் கழுத்தில் சுருக்கு கயிறை மாட்டி, அப்பொழுது அந்த சுருக்கு கயிறை மாட்டிய பிறகு அவர் நின்றிருக்கக்கூடிய மேடையை அவர் அங்கிருந்து அகலச் செய்கிற போது அவர் அந்தரத்தில் தொங்குவார். அப்படி அவர் அந்தரத்தில் தொங்குகிற போது அந்த கயிறு என்பது அவர்களுடைய மூச்சுக்குழாயை நெரிக்க ஆரம்பிக்கும். மூச்சுக்குழாயை நெரிக்கிற போது அவர் மூச்சு விட முடியாமல் துடிப்பார். அப்படி மூச்சு விட முடியாமல் துடிக்கிற போது அவருடைய அந்த பின்கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பு உடைந்து நொறுங்கும். அப்படி உடைந்து நொறுங்குகிற பிறகு அவருக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற கொடூரமான முறையாகும். இந்த முறையை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் இது எவ்வளவு மனிதத்தன்மையற்ற ஒரு செயல் என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். ஏனென்று கேட்டால், ஒரு நாகரிக வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகம் என்பது ஒரு மனிதனை சட்டபூர்வமாக கொள்வது, அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்கு மருத்துவர்கள், அதற்கு அதிகாரிகள் அவர்கள் முன்னிலையில் அவர்களை அழைத்து சென்று அவர்களை தூக்கிலிடச் செய்வது என்பது எல்லா விதத்திலுமே ஒரு நாகரிக சமூகத்திற்கு ஏற்புடைய ஒன்றல்ல. ஆனால் அதற்கு மாற்றான மரண தண்டனையை பரிந்துரைப்பது என்பதும் அதே நாகரிகமற்ற சமூகத்தினுடைய ஒரு வழிமுறைதான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், ஒருவரை வலுக்கட்டாயமாக ஒருவருடைய உயிரை பறிப்பது என்பது எல்லா விதமான மனித அறத்திற்கும் எதிரானது. அவர்கள் எத்தகைய கொடிய குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகம் திட்டமிட்ட வகையில் ஒரு மனிதனுடைய உயிரை அகற்றுவது என்பது அடிப்படை மானுட கௌரவத்திற்கு எதிரானது. அப்படி பார்க்கிற போது அவர் குற்றவாளியா குற்றமற்றவரா என்பதல்ல பிரச்சனை. மாறாக மனித சமூகத்திற்கென்று சில அடிப்படை விழுமியங்கள் இருக்கின்றன, சில அடிப்படை மதிப்பீடுகள் இருக்கின்றன. ஒரு சமூகத்தில் நாம் மனிதாபிமானத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால், மனிதாபிமானம் சார்ந்த கோட்பாடுகளை பரப்ப வேண்டும் என்று சொன்னால், அது சார்ந்த கண்ணியத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால், நமக்கு மரண தண்டனை தொடர்பான ஒரு அடிப்படையான ஒரு பார்வை இருக்க வேண்டும். அந்த பார்வை தான் நம் மரண தண்டனையை ஒழிப்பது என்கிற ஒரு பார்வை. மரண தண்டனையை ஒழிக்காமல் மரண தண்டனைக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்வது என்பது ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம். என்றால், நம்முடைய சட்ட புத்தகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பே மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் அவர் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த சட்டங்கள் முற்றாக நீக்கப்பட வேண்டுமே ஒழிய, நாம் அவற்றை மாற்றியமைப்பதனாலோ அல்லது மேம்படுத்துவதனாலேயோ மாற்று உபாயங்களை கண்டுபிடிப்பதனாலேயோ மரண தண்டனை ஏற்படுத்தக்கூடிய மனிதாபிமானமற்ற செயல் அல்லது மனித இழிவு என்பது அது ஒருபோதும் அகலப்போவதில்லை. ஏனென்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொள்வதற்கான உரிமையை நாம் சட்டத்திற்கு கொடுத்தால் அந்த உரிமையை மற்றவர்களும் எடுத்துக்கொள்ளவே விரும்புவார்கள். அப்படி பார்க்கிற போது எந்த காரணத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனும் ஒரு தனிநபராலோ ஒரு அரசாங்கத்தாலோ கொல்லப்படக்கூடாது என்பது தான் அடிப்படையான நியதியாக இருக்க முடியும். அந்த நியதியை நாம் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் நிச்சயமாக ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். ஆகவே மரண தண்டனை தொடர்பான விவாதங்கள் என்பது எந்த விதமாக ஒரு மனிதனை சாகடிப்பது என்று யோசிப்பதற்கு பதிலாக, மரண தண்டனை என்ற ஒன்றே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது, சட்டத்தில் இருக்கக்கூடாது. மனிதர்கள் அனைவரும் அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கக்கூடியதாகத்தான் எல்லா தண்டனை முறைகளும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நாகரிக சமுதாயத்தில் நாம் அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குமே ஒழிய, மாறாக மரண தண்டனையை நாம் தக்க வைத்துக் கொள்வது, அவற்றை மேம்படுத்துவது என்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு செயல். உலகத்தின் பல நாடுகள் இன்று மரண தண்டனையை முற்றாக கைவிட்டு விட்டன. அதனால் நாமும் அந்த வரிசையில் சேர்வது தான் மிக மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த பல வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குணசீலன் ராஜன்.
பற்கள் பராமரிப்பு அப்படிங்கிறது ஏன் அவசியம்? சரியான பழக்க வழக்கங்கள் என்னன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும்? அழகியல் சார்ந்து என்ன மாதிரிலாம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு? இப்படி பல விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணரா எங்க நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் டாக்டர். பற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம பற்களை சரியான முறையில் பராமரிக்கிறது ஏன் அவசியமாக இருக்குது? ஒரு நல்ல ஹெல்தி ஹைஜீன் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ஏன் தேவை? அப்படி எல்லாம் இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை அது ஏற்படுத்தும்? அதையெல்லாம் தாண்டி பற்களோட இது ஒரு பிரச்சனை இருந்தால் அது மற்ற உறுப்புகளை எப்படி பாதிக்கும்? இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, மருத்துவத்துறையும் அபரிமிதமாக வளர்ந்துருக்குன்ற இந்த காலகட்டத்தில் பற்கள் மெயின்டெனன்ஸ் அதை தாண்டியும் இன்னைக்கு ஒரு அழகியல் சார்ந்தும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி முகத்தை சீரமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பல் மருத்துவராக, ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு பராமரிப்பு சார்ந்தும் அழகியல் சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் டாக்டர். ஃபஸ்ட்டு பற்கள் பராமரிப்பு, பற்கள் அப்படிங்கிறதோட பர்பஸ், அதோட ஃபங்க்ஷன் எவ்வளோ முக்கியமானது, அது சரியான முறையில் நம்ம பராமரிக்கலை அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம் டாக்டர். சரிங்க, நீங்கள் சொல்ல மாதிரி பல்லுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. முந்தி சொல்லுவாங்க பல் போனால் சொல் போகும் அப்படின்னு. பல்லு உடைய ஹெல்த் போச்சுன்னா, பல்லுன்னு சொல்லும்போது நம்ம பல் அதை சார்ந்து இருக்கிற ஈறு, பல்லோட ஈறு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பல்லு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஏன்னா அதுக்குள்ளே வந்து அதுக்கு இந்த லிவிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. எனாமல் வந்து டெட் எனாமல். அதை சுற்றி இருக்கிற கம் டிஷ்யூ, அதுக்கு தான் அந்த ரத்த ஓட்டம்லாம் உண்டு. அதுதான் நம்ம உடம்போடு சேர்ந்து கனெக்டிவிட்டி ஃபுல்லாக கொடுக்குறது. ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மாதிரி அது உங்களுக்கு கனெக்டிவிட்டி அதுலேருந்து தான் வருது. ஸோ அது நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நமக்கு உடல் நலம் சார்ந்து இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் நீங்கள் கேள்விப்பட்டு எவ்வளோ காமன் நம்ம ஊரில் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ்க்கும் ஈறு நோய்க்கும் டைரக்ட் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ டயபெட்டிஸில் நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். கண்ணில் காம்ப்ளிகேஷன் வரலாம், கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதே மாதிரி ரீனல் காம்ப்ளிகேஷன். அதே மாதிரி கம் டிசீஸ் வந்து டயபெட்டிஸோட 6th காம்ப்ளிகேஷன் அப்படின்ட்டு இப்போ WHO ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு முக்கியமானது. நீங்கள் கம் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணலன்னா சுகர் கண்ட்ரோல் வர்றது ரொம்ப கஷ்டம். இல்லை சுகருக்காக நிறைய மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும், இன்சுலின் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும். இது ரொம்ப ஒரு க்ளோஸ் கார்லேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம பல்லையும் ஈரையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும் இடத்தால. முக்கியமானது வந்து ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வச்சு நைட்டில் ஒரு கப்பல் தேய்க்கணும். அப்புறம் தான் காலையில். நைட் ப்ரஷிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு, அது ஃபைபர்ஸ் எல்லாம் பல்லுக்கு இடையில மாட்டிருக்குன்னா அதுலேருந்து அசிடிட்டி உண்டாகி நம்ம பல் எனாமல் எஃபெக்ட் பண்ணும், கம்ஸ் எஃபெக்ட் பண்ணும். ஸோ நைட்டில் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்கிறது ரொம்ப அவசியம். ப்ரஷிங் மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு நூதன முறை வந்து ஃப்ளாஸிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நூல் மாதிரி வேக்ஸ்டு நூல் வச்சு பல்லுக்கு இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது பல்லுக்கு இடைவெளி உண்டாகும் நேச்சுரலாகவே. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் இந்த இது பின்னு இல்லைன்னா பல் குச்சி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ். ஏன்னா அது வந்து கேப்பை பெருசாகிட்டே போகும். ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈரை இன்னும் கொஞ்சம் புண்படுத்தும். ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளாஸ் அப்படின்னு வச்சு நூல் வச்சு பல்லுக்கு இடையில அது நீங்கள் பல் மருத்துவத்தை போனால் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ஃப்ளாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கு பேர் ஃப்ளாஸ், டென்டல் ஃப்ளாஸிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நைட்டில் ஒரு இது பண்ணணும். மார்னிங் பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக, லேசாக ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்காக. நைட் ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாஸிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ளாஸிங்னு பார்த்தீங்கன்னா இப்போது வெளிநாட்டிலலாம் குழந்தைங்களுக்கு கூட அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் நைட் ப்ரஷ் பண்ணுறது, ஃப்ளாஸ் பண்ணுறது. ரெண்டாவது ப்ரஷ் பண்ணும்போது 2 minutes ப்ரஷ் பண்ணணும். இந்த 10 வினாடி 50 வினாடி 20 வினாடி சும்மா ஒரு ஃப்ரெஷ்னஸ், அது அட்லீஸ்ட் ஒரு 2 minutes நல்லா ஜென்டலாக ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் சில பேஷண்ட்ஸ் பார்ப்போம், அழுத்தி தேய்ச்சி அந்த பல் எனாமலேயே தேய்ச்சிருவாங்க, அதில் கூச்சம் வரும். ஸோ
ஜென்டலாக ப்ரஷ் பண்ணணும், கரெக்டாக ப்ரஷ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி வேறு என்ன உடல் சம்பந்தமாக என்ன அறிகுறி? நிறைய நேரம் பல் வந்து ஒரு அறிகுறி, பல்லுடைய ஈரோடைய ஹெல்த் பொறுத்து. இப்போ ஈர் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்ட்டா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பல இடங்களுக்கும் பரவலாம். குறிப்பாக வந்து ஹார்ட். ஸோ ஹார்ட் வேல்வ் யாராவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாயில் உள்ள பாக்டீரியா கிருமிகள் அதில் போய் உட்காரும். அந்த பிளட் ஃப்ளோ இருக்கும்போது அது வந்து ஒரு கொஞ்சம் இடப்படும், ஒரு கரண்ட்ஸ் மாதிரி உண்டாக்கி இந்த பாக்டீரியா வந்து அந்த வேல்வ்ஸ் ஹார்ட் வேல்வில் உட்காந்து அதில் வந்து கொஞ்சம் புண்படுத்தும், வெஜிடேஷன்ஸ்னு உண்டாக்கி அதனால கார்டியக் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே. அதே மாதிரி நமக்கு ஏஜ் ஆகும்போது அந்த இரத்த குழாய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடப்படும். அந்த உள்ள பிளாக்குன்னு சொல்லி உண்டாகும். அந்த பிளாக்கில் இப்போ என்ன பார்த்துருக்காங்கன்னா அந்த பிளாக்கில் இருக்கிற பாக்டீரியாவும் நம்ம ஈரில் உள்ள பாக்டீரியாவும் நிறைய ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ உடம்புல ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், ஸ்கின், நிறைய பேருக்கு சரும நோய்கள் இருக்கும்போது, இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வாயில் ஏதாவது புண் இருக்கா, வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து வர சொல்லுவாங்க. அதே மாதிரி கிட்னி, ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பல ஈரை சரி பண்ணிட்டா அதெல்லாம் போயிடும். ஸோ வாய் ஈறுகள் அதில் வந்து நிறைய கார்ரிலேஷன் டு த ஜென்ரல் ஹெல்த். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பற்கள்லையும் ஈர்கள்லேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி பல் ஈர் அடுத்தால் என்னென்னா உமிழ்நீர். அந்த உமிழ்நீர் சுரக்கிறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு கொஞ்சம் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும், சிலருக்கு சில டிசீஸ்னால இல்லைனா சில நேரம் கேன்சர் வந்து ரேடியேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா உமிழ்நீர் சுரக்கிறது வந்து ரொம்ப குறையும். அப்போ வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அந்த மாதிரி ட்ரை ஆனாலும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பல முறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பல் ஈர் வந்து நம்ம உடம்போட சார்ந்த ஒரு முக்கியமான அங்கமாகும். அதை பராமரிக்கிறது நம்மளுடைய கடமை. இப்போ பல் பராமரிப்பில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் கூட ரொம்ப முக்கியம். குறிப்பாக இப்போ நம்ம ரொம்ப இனிப்பாக உள்ளது, சர்க்கரை அதிகமாக உள்ளதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பல் தேயும், அதுலேருந்து கூச்சம் வரும். சிலருக்கு வந்து நிறைய இந்த பாக்கு போடுற பழக்கம் உண்டு. சாப்பிட்ட பிறகு ஜீரணத்துக்காக வெத்தலை பாக்கு போடுறது நம்ம பழங்காலத்து ஒரு பாரம்பரிய பழக்கம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், வெத்தலைலாம் போடுறதில்ல, வெத்தலையை ஒதுக்கிட்டு வெறும் பாக்கு. அது எப்படிப்பட்ட பாக்கு, பேக்கெட் பாக்கு, அதுவும் பதப்படுத்தப்பட்டது. அந்த மாதிரி பண்ணும்போது அதனால பல வினைகள் வருது. இந்த உமிழ்நீர் சுரக்கிறது குறைஞ்சி வாய் இறுக்கமாகி அதுலேருந்து வாய் புற்றுநோய் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாக்கு வகைகள்னால, பான் வகைகள், பாக்கு வகைகள்னால. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே அழகுங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாகிடுது. ஸோ அழகு முக்கியமான அம்சம்னு பார்க்கும்போது பற்களும் ஈர்களும், பற்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம முகத்தில் 3ல் 1 பங்கு. இப்போ நீங்கள் நெத்தி பக்கம் ஒரு பக்கம், கண்ணு மூக்கு ஒரு 3ல் 1, நெத்தி 3ல் 1ன்னா மேல்தாடை கீழ்த்தாடை பற்கள் வந்து 3ல் 1. ஸோ 3ல் 1 பங்கு வந்து பல் அழகை பொறுத்து இருக்கு. ஸோ அதுவும் சிலர் சிரிக்கும்போது பல்லு மட்டும் இல்லை ஈரம் தெரியும், அந்த அளவுக்கு நல்லா சிரிப்பாங்க சிலர். ஸோ அதை பார்க்கும்போது பற்களுடைய நிறம், பற்களுடைய தன்மை, பற்களுடைய அந்த ஷேப், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து சிலருக்கு வந்து இந்த ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சேலம், தர்மபுரி பக்கம்லாம் ஃப்ளூரைடு அதிகமாகிட்டு பல்லே கொஞ்சம் மஞ்சள் ஆயிரும், மஞ்சள் ப்ரௌன் கலர் ஆகும். சிலர் மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் அந்த மாதிரி கலர் மாறும். அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு இப்போ வந்து ஸ்மைல் டிசைனர் ஸ்மைல் அப்படிம்பாங்க, ஹாலிவுட் ஸ்மைல், அது மாதிரி பாலிவுட் ஸ்மைல் அப்படின்லாம் இப்போ நிறையா பேசுகிறாங்க. அதாவது நம்ம சிரிக்கும்போது எப்படிப்பட்ட சிரிப்பு, புன் சிரிப்பு வேணுங்கிறத நம்ம மாற்றி கொடுக்க முடியும் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரினால. ஓகே. ஸோ இப்போ பற்கள் பராமரிப்பில் ஆரம்பித்து நம்ம அழகுபடுத்த வரைக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்ம என்ன வேணால் சரி பண்ணிக்க முடியும், எந்த லெவலில் வேணால் நம்ம வந்து அழகுபடுத்திக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல பேச வரும்போது பழக்க வழக்கங்கள்னால இந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
இப்போ இந்த கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட சொல்லுது ஃபார் மேல் வந்து வாய் புற்றுநோயோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஹேபிட்ஸ் தான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு புற்றுநோய் பாதிப்பு அப்படின்னு வரும்போது இந்த மருத்துவத்துறையோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? இது இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வந்து ரொம்ப சமூக ரீதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஏன் கேட்டிங்கன்னா, வாய் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? புகையிலை அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல் சில்ட்ரன் கூட கேட்டால் கூட ஆமாம், புகையிலை ஸ்மோக் பண்ணுறது, புகையிலை வாயில் அடக்கி வைக்கிறது எல்லாமே கேன்சர் உண்டு பண்ணும் அப்படின்னு. அதுக்கு மேலே அதுக்கு ஈடாக இல்லை அதுக்கு மேலே இன்னொரு பெரிய காரணம் வந்து இந்த பாக்கு வகைகள். இப்போ இந்த பதப்படுத்தப்பட்ட பாக்கு, இந்த சாஷேஸில் பார்த்துருவீங்க, பெட்டிகளில் வரிசையாக தூங்கும், வேறு வேறு கலரில் வேறு வேறு டிசைனில், வெரி அட்ராக்டிவ் சாஷேஸில் எல்லாம் ப்ராசஸ்ட் பதப்படுத்தப்பட்ட பாக்கு, பான் வகைகள், குட்கா வகைகள் அப்படின்ட்டு. அதில் நிறைய இதில் புகையிலை இருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஓ, புகையிலை இல்லைன்னா ரொம்ப சேஃப் அப்படின்னு. கிடையவே கிடையாது. இந்த பாக்கு அந்த பதப்படுத்தும் போது என்னமோ ஆயிடுது அந்த இதுக்கு. அது வந்து என்ன, அதை போடும்போது அதை வாயில் போட்டு மெல்லும்போது அது வந்து ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. அது நாளடைவில் என்ன ஆகுது? வாய் நமக்கு சாஃப்டாக இருக்கிற கன்னங்கள் எல்லாம் அப்படியே இறுக ஆரம்பிச்சிடும். நாளடைவில் வாயை திறக்க முடியாது. ஒரு 2 விரல், இப்போ நான் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் சாதாரணமாக வாயை திறக்கணுன்னா 3 விரல் ஈஸியாக உள்ளே போகும். வாயை திறக்கும்போது 3 விரல் போகலை அப்படின்னாலே நீங்கள் பல் டாக்டரை பார்த்துக்கணும். எத்தனையோ காரணங்கள் இருக்கும். அதில் ஒன்று முக்கியமானது வந்து வாய் புற்றுநோயோடைய ஆரம்ப ஸ்டேஜ். 5 வருஷம் அப்படி இருக்கும், 10 வருஷம் அப்படி இருக்கும். அதுலேருந்து புற்றுநோய் வந்துட்டுனா அதுலேருந்து ரெக்கவரி வந்து ரொம்ப கஷ்டம். இல்லை, அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும். ஒன்று, அந்த ஹேபிட் இல்லாமல் இருக்கிறது நல்லது, அதுதான் பெஸ்ட். ரெண்டாவது, இந்த ஹேபிட்ஸ்லாம் சின்ன வயசுல ஆரம்பிச்சிருது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை வந்து ஒரு சிகரெட்டோ பீடியோ தொட்டால் நீங்கள் அதை தடுப்பீங்க. ஒரு கல்யாண வீட்டில் போகிறோம், பாக்கு நம்ம போடுறோம், குழந்தைங்க ஒரு பாக்கெட் எடுத்து வாயில் போட நீங்கள் தடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் இருக்கிற அபாயம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த வெறும் பாக்கு சிலது வந்து 18 வயசு 19 வயசுலலாம் கேன்சர் பார்த்துருக்கோம். இப்போ முதல்ல அதுக்கு அந்த மாதிரி கேன்சரே வராது, வாய் கேன்சர். ஏன்னா ஸ்மோக்கிங் ஆரம்பித்து டொபாக்கோ யூஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து லேட்டாக தான் வரும். இப்போ யங்கர் ஏஜ் குரூப், இப்போ மேல்ஸ் சொன்னீங்க, யங்கர் ஏஜ் குரூப் தான் அதிகமாக கேன்சர் வாய் புற்றுநோய் வருது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த பாக்கு வகைகள், பான் வகைகள். ஸோ அதை வந்து அறவே நம்ம உபயோகத்தை நிறுத்தணும். இதை பார்த்து தான் நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இன்னைக்கு வந்து பேன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பேண்ட் ஐட்டம். ஆனால் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. ஸோ பேனுங்கிறது ஒரு வழி, நம்மளே கட்டுப்படுத்துறது இன்னொரு வழி. ரெண்டாவது, நமக்கு அதுக்கு தெரியணும் இது வந்து ஒரு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய சக்தி. ப்ரீ கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாலே வந்துடும் அறிகுறி மாதிரி. இந்த வாய் இறுகிறது, வாயை திறக்க முடியாமல் இருக்கிறது, வாயில் ஏதாவது சாப்பிடும்போது எரிச்சல் வர்றது. இல்லை நாங்கள் என்ன சொல்லுவோம், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி முன்னால நல்லா வாயை திறந்து நல்லா 3 விரல் போகிற மாதிரி வாயை திறக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். உள்ளே ஏதாவது வெள்ளை படை இருக்குதான்னு பார்க்கணும், புண்ணு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். நாக்கில், கன்னத்தில், மேல் நாக்கில், உள்நாக்கில், நாக்குக்கு கீழே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு லைட் வச்சு பார்த்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு அருகில் இருக்கிற பல் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாய் புற்றுநோய் நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்க ட்ரீட்மெண்ட் ஈஸியர், ரிசல்ட்ஸ் பெட்டர். எவ்வளோ தூரம் லேட் ஆகுதோ அவ்வளோ தூரம் நமக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா வராது. ரெண்டாவது, வாயிலேருந்து வெளியே அந்த கன்னத்துக்கு வந்துட்டுனா நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப விகாரமாக இருக்கும். ஏன்னா வாயில் வந்து நமக்கு ஒன்றும் மறைக்க முடியாது ஈஸியாக. கன்னத்துலேருந்து வெளியே வந்துடும் அந்த புண்ணு. அது வந்துட்டுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணும் ஹேபிட்ஸை. அப்படி தடுக்க முடியலை, ப்ராப்ளம் வருதுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சந்தேகம் வருதுன்னா உங்கள் அருகில் உள்ள பல் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது.
ஸோ இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்தால் எப்படி டாக்டர்? எந்த அளவுக்கு நம்ம இதை க்யூர் பண்ணணும்? கேன் பி ட்ரீட்டட் மவுத் கேன்சர்? ஏர்லியராக பார்க்குறது வந்து பெட்டர் த ரிசல்ட், அதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்மளே செக் பண்ணுறது ஒரு முக்கியமான அம்சமாகும். ட்ரீட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். இப்போ நிறைய கேன்சர்ஸ்க்கு வந்து சர்ஜரி ஆப்ஷன் இருக்கும், ரேடியேஷன் இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, இல்லை காம்பினேஷன் தெரப்பின்னு இருக்குது. ஆனால் வாய் புற்றுநோயை பொறுத்தவரையும், ஏன்னா அது வாய் புற்றுநோய் கொஞ்சம் பரவிட்டுனா குயிக்காக வந்து எலும்பில் போயிடும், தாடை எலும்புக்கு. எலும்பில் தாடை எலும்புக்கு போயிட்டுனாலே ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். அதுக்கப்புறம் அது வந்து இந்த நமக்கு நரிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த லிம்ஃப் நோட்ஸ் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி கழுத்துக்கிட்டலாம் எஃபெக்ட் ஆகிட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சில நேரம் ரேடியேஷன் இல்லைன்னா கீமோதெரப்பி ப்ளஸ் ரேடியேஷன் கொடுக்க வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஆப்ரேஷன் தான். ஆனால் நீங்கள் ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் இன்ஜெக்ஷன்ஸ். ஒரு 6 வாரம் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அந்த வாயில் உள்ள எரிச்சல் போயிடும், வாய் திறக்கிறது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கேன்சர் ப்ரோக்ரஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு. சமீபத்தில் லேசர் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க, பட் அதோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் தெரியல ஃபுல்லாக. ஸோ அது விட்டோம்னா ஆப்ரேஷன் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பற்கள் சார்ந்த மற்ற விஷயங்கள்லையும் இன்றைக்கி நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் முன்னாடி பல்லு போனால் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். பற்கள் வெளியில் எழும்பின மாதிரி வந்திருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மைல் வேணும் அப்படிங்கிற அளவுக்கும் சொல்கிறாங்க. முக சீரமைப்பும் ஒரு தனியான ஒரு பிரான்ச் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது இது எது வந்து காஸ்மெட்டாலஜியில் வருது? பற்கள் சீரமைக்கிறதும் வந்து காஸ்மெட்டாலஜின்னு தான் நம்ம சொல்லுவோமா, இல்லை இதெல்லாம் வந்து எல்லாமே தேவையான ஒரு விஷயம் சொல்லுவீங்களா? இன்றைக்கி வந்து நமக்கு வந்து காஸ்மெட்டாலஜிங்கிறது வந்து அப்பியரன்ஸ் ஆமாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாகிட்டுது. எல்லா ஏஜ் குரூப்பும் எதிர்பார்க்குறாங்க, இதோட கொஞ்சம் நல்லா இருக்க முடியுமா அப்பியரன்ஸில். தப்பு கிடையாது. அதே இது எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. இந்த பல் அழகாக வந்தால் தான் என் வாழ்க்கையிலே முன்னேற முடியும், அப்போ தான் எனக்கு ஜாப் கிடைக்கும், இதெல்லாம் வந்து தப்பு. அந்த ஸோ அதோட காஸ்மெட்டிக் என்ன இருக்கிறத கொஞ்சம் அதிகமாக பண்ணுறது, அழகுபடுத்துறது, கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கூடும், கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபீலிங் இருக்கும், சப்கான்ஷியஸ்லி சைக்கலாஜிக்கலி கொஞ்சம் பூஸ்ட் இருக்கும். லைஃப்பை மாற்றிடாது. அதுதான் நிறைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேஷண்ட்ஸ் கிட்ட கரெக்டாக இருக்கணும். டாக்டர் பேசும்போதும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கரெக்டாக சொல்லணும். இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது. அந்த எதிர்பார்ப்புங்கிறது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பற்கள் சீராகலைன்னா பல் மருத்துவமே இப்போது எத்தனையோ ஸ்பெஷாலிட்டியாக வளர்ந்தாச்சு. இந்த பல் சீரமைப்பு கேட்டிங்களா, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. குழந்தைங்க பல் மருத்துவம் பார்க்குறது ஸ்பெஷாலிட்டி, பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி. ரொம்ப தாடைகள் விகாரமாக இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும். அது வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஈறுகளுடைய ப்ராப்ளம் அதை ட்ரீட் பண்ணுறது, அதுக்கு சர்ஜரி பண்ணுறது, அதுக்கு லேசர் சர்ஜரி பண்ணுறதுனா கம் சர்ஜரிக்கு தனி டிபார்ட்மெண்ட், பெரிடான்டிக்ஸ்னு. ஸோ இப்போது பல் அழகுபடுத்துறது வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக கொண்டு போகிறாங்க, காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படின்ட்டு. பற்கள் அடைக்கிறது, சொத்தை வந்தால் க்ளீன் பண்ணுறது, பல் வேர் சிகிச்சை பண்ணுறது, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடிபட்டு பல் போயிட்டுது, செயற்கை பல் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, ப்ராஸ்டடான்டிக்ஸ்னு. ஸோ நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. இப்போ பற்கள்லேயே வந்து கேப்புன்னு போடுவோம், பல் கலரை மாற்றலாம், ஷேப்பை மாற்றலாம். அதில் செராமிக்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. முந்தி வந்து உள்ள மெட்டல் இருக்கும், வெளியே செராமிக் இருக்கும். இப்போ உள்ளேயும் பல்லு கலர்லேயே, அதாவது ஆல் செராமிக் கேப்ஸ்ன்னு சொல்கிறது, க்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸ்தட்டிக். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், நேச்சுரல் பல்லு மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதில் வந்து இப்போ கேட்கேம் டெக்னாலஜி வந்துட்டுது. ஸோ பற்களை அதை ஒரு ஷேப் பண்ணி, முந்தைய வந்து அளவு எடுப்போம், ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு பல்லோடைய மாதிரி அளவு எடுத்து அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாடல் போட்டு அதுக்கப்புறம் தான் அது க்ரௌன் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்கிறது. அது க்ளீன் பண்ணோன்னு ஒரு சின்ன ஸ்கேன்,
ஸ்கேனர் வச்சு வாய்க்குள்ளே அந்த கேமரா மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக அந்த டிஜிட்டைஸ் பண்ணி டேட்டா வந்துடும். அந்த டேட்டா வர்ச்சுவல் மாடல் மாதிரி பண்ணி அதிலிருந்து ஒரு செராமிக் க்ரௌன் பண்ணலாம். சம்டைம்ஸ் அங்கே அந்த சேரில் உட்காந்துருக்கும் போதே, டென்டல் சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போதே ஸ்கேன் பண்ணி ஒரு மணி நேரத்துலேயே அந்த பல் ரெடி ஆயிரும். ஸோ இட்ஸ் ஸோ அட்வான்ஸ்ட் இன்னைக்கு கேட்கேம் டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி டென்டிஸ்ட்ரியில். அதே மாதிரி நம்ம பற்கள் இப்படி மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காட்டுறதுக்கும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்படியே கொஞ்சம் மாற்றினா இப்படி இருக்கும் அவங்க பல் அமைப்பு, பல் கலர் எல்லாமே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி காட்டுறதுக்கும் இப்போ சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஸோ டெக்னாலஜி அவ்வளோ தூரம் அட்வான்ஸ் ஆகியாச்சு அந்த இதில். பற்கள் இழந்துட்டாங்க. இப்போ சிலர் வந்து ஒரு 20 வயசில் அடிபட்டிருக்கோம், பல் பெர்மனன்ட் பல் அது போயிடும். அப்போ அதை செயற்கையாக மாட்டணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போடுற மாதிரி போட முடியாது. அது வந்து கஷ்டம். எடுத்துகிட்டு போடுறது வந்து சைக்கலாஜிக்கலாக சரி வராது. அதுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக தான் அந்த இம்ப்ளான்ட்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த பல்லுடைய வேறு வந்து அதுக்கு சமமாக டென்டல் இம்ப்ளான்ட், டைட்டானியமில் பண்ண இம்ப்ளான்ட் வச்சு அந்த எலும்பில் பொருத்திட்டு அதுக்கு மேலே அந்த செராமிக் பல் வைக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்ஸ். முன்னால் வந்து அது மாதிரி ஃபிக்ஸ்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பக்கத்து பல்லை தேய்ச்சி அந்த பக்கத்து பல்லுக்கு ஒரு கேப் போட்டு அதோடு சேர்த்து இந்த செயற்கை பல்லை வைப்போம். அப்போது ஒரு பல்லு போனால் கூட பக்கத்தில் 2 பல் நல்ல பல்லை தேய்ச்சி தான் பண்ண வேண்டியிருக்கும் முன்னால். பிரிட்ஜுன்னு சொல்கிறது. அதுக்கு பதிலாக இப்போ இந்த இம்ப்ளான்ட் இருக்கிறதுனால டென்டல் இம்ப்ளான்ட் அந்த எலும்புலேயே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இயற்கைக்கு ஒத்த மாதிரி பல்லில் ஒரு பல் எடுத்துட்டிங்கன்னா வேர் இருக்கும் எலும்புக்குள்ளே, அதுக்கப்புறம் வெளியே அந்த க்ரௌன் தெரியும், அந்த எனாமல். இப்போ இந்த இம்ப்ளான்ட் வந்து பல்லுடைய வேருக்கு சமம். எலும்புக்குள்ளே ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் நம்ம பார்க்க முடியாது, உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே தான் பில்டிங் கட்டுற மாதிரி. இது வந்து ஃபவுண்டேஷன் அந்த எலும்புக்குள்ளே போயிடும் அந்த இம்ப்ளான்ட். அதுக்கு மேலே செராமிக் பல் வைக்கிறது. அதே ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லா பல்லும் போயிடும் சிலருக்கு இல்லையா, டென்ச்சர்ஸ் போட்டுட்ருப்பாங்க. அதனால எலும்பு தேஞ்சிக்கிட்டே போகும் போக போக. ரெண்டாவது அது ஒரு எப்போது திடீர்னு சிரிக்கும்போது இல்லைனா வாய் விட்டு சிரிக்கும்போது திடீர்னு கலந்து வர்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் ஆகும் சிலருக்கு. இப்போ அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபுல் செட் போனால் கூட 4 இம்ப்ளான்ட் வச்சு 4 இம்ப்ளான்ட்டில் இந்த 10 இல்லை 12 செயற்கை பல்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப அந்த நேச்சுரலாக இருக்கும் அந்த ஃபீலிங், ஏன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால. இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 20, 22, 25 வயசு யங்ஸ்டர்ஸுக்கு பல்லே இல்லாமல் பார்க்குறோம். அது வந்து சில கண்டிஷன், எக்டோடர்மல் டிஸ்பிளேசியா அப்படின்னு ஒரு கண்டிஷன், அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸ், சில கண்டிஷனில் சின்ன வயசுல எல்லா பல்லும் போயிடும். ஒரு சைல்டு 17 இயர்ஸ் 10 months பல்லே கிடையாது. அப்போ அவள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்கள். நம்ம வந்து நினைப்போம் பல்லு இல்லைன்னா என்ன, எல்லா வயசில் 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான் பல்லு இல்லைன்னு. எத்தனையோ பேர் 40 வயசுக்கு கீழே எல்லா பல்லையும் இழந்திருப்பாங்க. ஆக்சிடெண்ட்டில் இல்லைன்னா வேறு டிசீஸ்னால, கம் டிசீஸ்னால, சுகர்னால, டயபெட்டிஸ்னால. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டாக செயற்கை பல் வச்சிட்டோன்னா அவங்க கம்ப்ளீட் வாழ்க்கையே நம்ம மாற்றி அமைக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் காஸ்மெட்டிக்னு சொல்ல முடியுமா? இல்லை, நெசசரி. அது காஸ்மெட்டிக்கும் இருக்குது, அழகுபடுத்துகிறோம். ஆனால் அவங்களுடைய உணவு உண்ணும் விதம், ஜீரணிக்கிற விதம், ஏன்னா அது நல்ல வாயில் மென்று அந்த உமிழ் நீர்லாம் சேர்ந்து மென்று ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மென்று விழுங்கினா தான் ஜீரணம் கரெக்டாக இருக்கும், அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். ரெண்டாவது அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நல்ல பல் இருக்கணும், சிரிக்கிறதுக்கு அவங்க சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். 20 வயசில் பல் இல்லை, இது காஸ்மெட்டிக்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் சைக்கலாஜிக்கல், நெசசரி ப்ளஸ் காஸ்மெட்டிக். அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். இன்றைக்கி நம்ம எல்லா விஷயத்தை பற்றியும் டச் பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 25 minutes நம்ம கம்ப்ளீட்டாக இது எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சிட முடியாது. பட் ஸ்டில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் தேவைப்பட்டாலும் இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறை மூலமாக அது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி நம்மளோட பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கலன்னா நம்ம தீராத வியாதி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் மாற்றுறதுக்கு உண்டான ஒரு அவசியமும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.
இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சிறுகதைகளிலே பல வகைகள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட கதை பின்னலை எடுத்துக்கொண்டு அதை விளக்குகிற கதைகள் தான் கூடுதல். ஆனால் சிறுகதை என்பது ஒரு கவிதையைப் போல இருக்க வேண்டும் என்கிற விமர்சனம் இருக்கிறது. கவிதைக்கும் சிறுகதைக்கும் என்ன தொடர்பு என்றால், இரண்டும் ஒரு ஒற்றை பொறியில் தெரித்து வருகிற செய்திகள். காப்பியத்திற்கும் நாவலுக்கும் தொடர்பு உண்டு என்பார்கள். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நாவலாசிரியர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருந்தால் காப்பியங்கள் எழுதியிருக்கக்கூடும். அன்றைக்கு வாழ்ந்த இளங்கோவடிகள் இன்றைக்கு இருந்திருந்தால் நாவல் எழுதியிருக்கக்கூடும் என்பார்கள். எனவே காப்பியங்களுக்கும் நாவலுக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. ஒன்று கவிதையாலானது, இன்னொன்று உரைநடையாலானது. ஆனாலும் அதனுடைய உட்கூறுகளில் நெருக்கம் உண்டு. அதை போலவே கவிதைக்கும் சிறுகதைக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. ஒரு பொறிதான் ஒரு கவிதை அல்லது ஒரு சிறுகதை. நான் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன், அங்கு யாரும் இல்லை. இத்தனை நீளமான தலைப்பில் ஒரு சிறுகதை வந்திருக்கிறது. அப்பண்ணசாமி என்பவர் எழுதியிருக்கிறார். நமக்கு இந்த தலைப்பே ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறது. நான் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன், அங்கு யாரும் இல்லை. அங்கு யாரும் இல்லை என்றால் பிறகு எதற்கு போய் கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்வி நமக்கு வரும். முதலில் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்றால் எந்த ஊருக்கு? இந்த கேள்வி கூட எப்போது வரும் என்றால், நீங்கள் சொந்த ஊரிலிருந்து புறப்படுகிற போது நான் ஊருக்கு போகிறேன் என்றால் எந்த ஊருக்கு என்று எல்லோரும் கேட்பார்கள். சென்னை மாதிரியான மாநகரங்களில் வாழ்கிற இளைஞர்கள் நான் ஊருக்கு புறப்படுகிறேன் என்றால் எந்த ஊருக்கு என்று யாரும் கேட்பதில்லை. அது சொந்த ஊருக்கு என்று சொல்லாமல் புரி. சொந்த ஊரைத்தான் நாம் ஊர் என்று சொல்லி பழகியிருக்கிறோம். நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னா அது சொந்த ஊருக்குத்தான். அப்பண்ணசாமி எழுதியிருக்கிற இந்த கதையில் அந்த பாத்திரத்தினுடைய பெயர் இல்லை, வேறு எந்த விதமான கதையின் பாத்திரங்களும் இல்லை. நான் என்று ஒரு பாத்திரம் தன்னை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறது. அந்த கதையில் பாத்திரங்கள் இல்லை என்பதை விட அந்த கதைக்குள் கதையே இல்லை. ஆனால் படிக்கிற போது தொடர்ந்து படிக்க தூண்டுகிற கதையாக அது இருக்கிறது. இந்த தலைப்பே படிக்க தூண்டுகிறது. நான் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன், அங்கே யாரும் இல்லை. காரணம், அவனுடைய உறவினர்கள் எல்லோரும் அந்த ஊரை விட்டு போயிருக்கலாம். ஆனாலும் ஏன் மிரகும் அந்த ஊருக்கு போகிறான் என்றால், அவன் ஊரில் உள்ளவர்களை பார்ப்பதற்காக போகவில்லை, ஊரை பார்ப்பதற்காக போகிறான். அவ்வளவுதான் அந்த கதை. ஊரை பார்ப்பதற்காக யாராவது போவார்களா? ஊரை பார்க்க தோன்றுமா? தோன்றும். யார் ஒருவருக்கும். என்னதான் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றெல்லாம் சொன்னாலும் நம்முடைய சொந்த ஊர் என்பது நாம் பிறந்த ஊர், அவ்வளவுதான். சொந்தமாக விலைக்கு வாங்கிவிட்ட ஊர் இல்லை, பிறந்த ஊர், அவ்வளவுதான். பிறந்த ஊருக்கு போகிற போதும் பிறந்த ஊரை பார்க்கிற போதும் எவர் ஒருவருக்கும் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அதற்கு உளவியல் அடிப்படையிலும் காரணங்கள் உண்டு, அறிவியல் அடிப்படையிலும் காரணங்கள் உண்டு. நாம் பழகி தெரிந்த இடம், வாழ்ந்த மண், அதன் மீது நமக்கு ஒரு பற்றுதல் இயல்பாக வந்து சேரும். பழைய நினைவுகள் நம்மை அந்த மண்ணோடு கொண்டு போய் சேர்க்கும். அது அந்த பற்றுதலுக்கான ஒரு காரணம். அறிவியல் காரணம், அந்த மண்ணின் நீரைத்தான் நாம் குடித்திருக்கிறோம், அந்த மண்ணில் விளைந்த காய்கறிகளைத்தான் உண்டிருக்கிறோம். எனவே அந்த மண் இயல்பாகவே நம்முடைய மரபு அணு கூறுகளில் ஊறியிருக்கும். எனவே அறிவியல் ரீதியாகவும் அந்த மண்ணை, பிறந்த ஊரை நாம் நேசிப்பது என்பதில் இயல்பு இருக்கிறது. இந்த கதை அப்படித்தான். மதுரையை தாண்டி போகிற போதே எனக்கு விழிப்பு வந்துவிடும். அந்த கதையை சொல்லுகிறவன் அந்த கதை சொல்லி இப்படி தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். வேறு ஒன்றுமே இல்லை. அவன் ஊருக்கு போய் இறங்கியதும் எந்த நோக்கமும் இல்லாமல் ஊரை பார்த்துவிட்டு திரும்ப வருவதுமாக அந்த சிறுகதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கதை சொல்லி அந்த கதையில் என்ன சொல்கிறான் என்றால், எப்படித்தான் விழிப்பு வரும் என்று எனக்கு தெரியாது. அது வேறொன்றும் அல்ல, உள்ளே இருக்கிற ஒரு உயிர் கடிகாரம், பயோ கிளாக் என்று நாம் சொல்லுகிறோமே. சில நேரங்களில் நாம் தூங்கி கொண்டிருந்தாலும் அந்த கடிகாரம் நம்மை எழுப்பி விட்டு விடும். அந்த உள் மனத்தில் அந்த நினைவு இருக்குமானால் காலையில் 5 மணிக்கு இந்த ஊருக்கு புறப்பட்டாக வேண்டும் என்கிற நினைப்பு இருக்குமானால் 4:45க்கு அந்த உள்ளே இருக்கிற கடிகாரம் எழுப்பும். அப்படி
எப்படித்தான் என்று தெரியவில்லை, நான் சென்னையிலே ஏறி படுத்தால் மதுரை வரைக்கும் அசைவற்று நான் தூங்கி கொண்டு போவேன். நான் பஸ்ஸில் போனாலும் ரயிலில் போனாலும் மதுரையை தாண்டுகிற போது என்னை அறியாமல் ஒரு விழிப்பு வந்துவிடும். எழுந்து சன்னலோரமாக அமர்ந்து பார்த்தால் தொடுவானம் வரையில் விரிந்து கிடக்கிற அந்த கருப்பு வயல்கள் என் பழைய நினைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். வயல் என்றால் பச்சை பசேல் என்றிருக்கும் என்றுதான் நாம் சொல்லுவோம். பஞ்சாபுக்கோ ஹரியானாவுக்கோ போனால் வயல்கள் மஞ்சள் என்று இருக்கும். அங்கே கோதுமை விளைகிற காரணத்தால் மஞ்சளாகத்தான் அந்த வயல்கள் இருக்கும். நமக்கு பெரும்பாலும் நெல்லானாலும் வேறு எந்த பயிரானாலும் முதலில் அந்த நாற்று எல்லாம் பச்சையாகத்தான் இருக்கும். எனவே பச்சை பசேர் என்று இருக்கிற வயல்கள் என்று சொல்லி பழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டை பற்றி தெரிந்தவர்களுக்கும் தெரியும், மதுரையை தாண்டி தெற்கிலே போகிற போது அது கரிசல் மண். இன்றைக்கும் கோவில்பட்டி எல்லாம் எங்கே போனாலும் எல்லாம் கரிசல் மண் தான். எனவே அந்த வயல் பச்சை வயல் அல்ல, கருப்பு வயல். அந்த கருப்பு வயலை பார்த்து கொண்டே போகிறான். அங்கே கம்பும் தட்டையும் விளைந்த அந்த மண்ணை பார்த்து கொண்டே போகிற போது அவனுக்கு தன்னை அறியாமல் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. சொந்த மண், தான் வாழ்ந்த மண். அங்கே போய் அந்த ஊர் வந்தவுடனே, அதுவும் அந்த புறவழிச்சாலை கதையில் எழுதுகிற போது பைபாஸ் ரோட், இந்த பைபாஸிலே தான் இன்றைக்கு எல்லா பேருந்துகளும் போகின்றன. யார் ஒருவனும் தன் சொந்த ஊரை பார்க்க போக முடியவில்லை. தன்னுடைய கிராமங்களை இழந்து போய்விட்டோம். இந்த புறவழிச்சாலை தான் நம்மை எல்லா இடத்துக்கும் அழைத்து செல்கிறது. எவன் புறவழிச்சாலையிலே இருந்து இறங்குகிறானோ அவன்தான் நகரங்களை விட்டு தப்பித்து கொண்டு தன் ஊருக்கல்ல தன் வாழ்க்கைக்குள் வருவான் என்று அந்த கதை சொல்லுகிறது. அந்த புறவழிச்சாலையை விட்டு இறங்கி அவன் ஊருக்குள் போகிறான். மிக விரைந்து போய்விடுகிறான். அது கூட அவன் இயல்புக்கு மாறாக இருக்கிறது. ஒவ்வொரு அடியாக நின்று நின்று வயல்களை பார்த்து அங்கே இருக்கிற மரங்களை பார்த்து பார்த்து போகிறவன் தான். ஆனால் விரைந்து போய்விடுகிறான். யாரை பார்ப்பது, யார் வீட்டில் தங்குவது என்று தெரியவில்லை. அம்மா, அப்பா, தங்கைகள் எல்லோரும் வாழ்ந்த ஊர். இன்றைக்கு யார் இருக்கிறார்கள் இந்த ஊரில் என்று அவன் கேள்வி கேட்கிற போதுதான் யாரும் இல்லை போல் இருக்கிறது என்று கதை படிக்கிற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த ஊரில் இருக்கிற ஒரே ஒரு விடுதியில் அறை எடுத்து தங்கி, அந்த அறையிலும் தங்காமல் ஏதோ ஒரு பெரிய தீயணைக்கப் போகிறவனைப் போல விரைந்து வெளியே வந்து அந்த தெரு வழியாக நடந்து ஒவ்வொரு கடையாக பார்க்கிறான். அந்த கடை வீதியில் தனலட்சுமி ஸ்டோர்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே தான் இவனுக்கு தேவையான பேப்பர், பேனா எல்லாம் வாங்கியிருக்கிறான். அந்த கடையை பார்த்து பக்கத்திலே ஒரு மெடிக்கல் ஷாப், பிஆர்பி மெடிக்கல் ஷாப்ஸ் என்று இருக்கிறது. அந்த மருந்து கடையில் ஒரு மாத்திரையும் இவன் வாங்கியதில்லை. எப்போதும் தர்மாஸ்பத்திரி தான். ஆனாலும் அந்த ஊரில் இருக்கிற அந்த மருந்து கடையை அவன் பல நேரங்களில் நின்று நின்று பார்த்திருக்கிறான். அதில் எப்படி அந்த மருந்து பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. பிறகு அங்கே இருக்கிற ஒரு பழைய ரெக்கார்டு போடுகிற ஒரு மைக் செட்டுக்காரனினுடைய கடை தொடர்ந்து பாடும். எப்போதாவது அது கீச்சு கீச்சு என்று கத்தினால் அவன் ஓடி வந்து அந்த ஊசி முனையை சரி செய்வான். அந்த ரெக்கார்ட் எப்படி சுற்றுகிறது என்பதை நின்று பார்த்த அந்த அனுபவம். இப்படி அந்த ஊரை ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு போனாலும் அவனுக்கு என்ன தோன்றுகிறது, அவனுடைய பழைய நினைவுகள். அவனும் அவன் தங்கைகளும் எல்லோரும் வீட்டில் அந்த தீப்பெட்டி ஒட்டுகிற போது இவன் மட்டும் அதிலிருந்து ஒட்டாமல் தப்பித்து விடுவான். அந்த பசை நாற்றம் இவனுக்கு பிடிப்பதே இல்லை. எப்படித்தான் எல்லோரும் இப்படி ஒட்டுகிறார்களோ, ஆனால் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த தீப்பெட்டிகளையெல்லாம் ஒரு கோட்டை மாதிரி கட்டி நடுவில் நின்று அவன் வாழ் சுழற்றுவான். அப்பா வந்து விட்டார், அந்த காட்சியை பார்த்து விட்டார் என்றால் ஒரே காலில் ஒரே ஒரு எத்தினால் அத்தனை கோட்டையும் சரிந்து போகும். இவனுக்கு முதுகில் 4 அடி விழும். அதோடு அந்த நாள் முடியும். இந்த நினைவுகளெல்லாம் அவனுக்கு மீதம் இருக்கின்றன தவிர அந்த ஊரில் அவனுக்கு யாரும் இல்லை. ஆனாலும் அந்த ஊரை பார்க்க தோன்றுகிறது. பார்த்துவிட்டு மறுபடியும் பேருந்தில் ஏறுகிற போது அவனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த சனியன் பிடித்த ஊரில் என்ன இருக்கிறது? யாரும் இல்லை, எதுவும் இல்லை. எதற்காக திரும்ப திரும்ப வருகிறோம்? இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது என்று நினைத்து கொண்டு பேருந்தில் ஏறுகிறான். அவனுக்குள் என்ன தோன்றுகிறது என்றால், இந்த எண்ணம் சென்னை போய் சேருகிற வரையாவது மிஞ்சுமா என்று தெரியவில்லை என்று அந்த கதை முடிகிறது. கதையே இல்லாமல் ஒரு சிறுகதையை இத்தனை அழகாய் ஒரு கவித்துவமாய் எழுத முடியும் என்பதை நான் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன், அங்கு யாரும் இல்லை என்கிற கதை நமக்கு உணர்த்துகிறது.
நம் சமூகத்தில் நாளுக்கு நாள் பலவிதமான நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். எனவே இந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கடந்த 2 வாரங்களாக நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பிரச்சனையை பற்றி பேசிட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியை நம்ம இந்த வாரமும் பார்க்கலாம். போன 2 வாரம் என்ன சொன்னோங்கிறத பற்றி சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலாக பார்த்தோன்னா 30% பெண்களுக்கு, அதாவது 3ல் 1 பெண்ணுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதில் மாதம் ஒரு கருமுட்டை உற்பத்தி ஆகுதில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதனால் அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைகள் வருது. முக்கியமாக குழந்தையின்மை பிரச்சனைக்கே முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். டயட், அதாவது சாப்பாட்டில் எப்படி இந்த டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். இதோட மூல காரணமே உடம்புல இன்சுலின் ஜாஸ்தியாக சுரக்கிறது தான். அதனால் இந்த டிசீஸை ட்ரீட் பண்ணாமல் விட்டோன்னா அவங்களுக்கு நாளடைவில் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஆர்டினரி இந்தியன் டயட்டில் நம்ம என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வாரம் அந்த இன்சுலின் ஸ்பைக்கை குறைக்கிறதுக்கு நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த வாரம் எக்ஸசைஸ் பற்றி பேசலாம். என்ன மேடம் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறீங்க? நான் காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட்டு 10 மணிக்கு தூங்க போகிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன். இதை விட ஒரு பெரிய எக்ஸசைஸ் எனக்கு தேவையா? இதுதான் பல பேஷண்ட் எங்களுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து சொன்ன உடனே எங்களுக்கு கொடுக்குற பதில் இதுதான். அப்போ நாள் பூரா ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் ஒரு எக்ஸசைஸா? வீட்டில் தினசரி வேலைகளை செய்வது ஒரு எக்ஸசைஸா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எல்லா மக்களுக்கும். அது ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸாக ஆகாது அப்படிங்கிற உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எக்ஸசைஸ் முதல்ல இந்த நோய்க்கு ஏன் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அந்த உடம்புல குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாகும் போது மசில் எக்ஸசைஸ் பண்ணுனா அந்த குளுக்கோஸ் வேகமாக மசில்குள்ளார போயிடும். பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தியாகி ஓவரிஸை அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் மெயின் கான்செப்ட் இதுக்கு பின்னாடி. குறைந்தது ஒரு நாளைக்கு காலையில் 1/2 மணி நேரம், அதே மாதிரி சாயங்காலம் 1/2 மணி நேரம் ஏதோ ஒரு விதமான எக்ஸசைஸ். அது ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், ஒரு சைக்கிள் வாங்கி சைக்கிளிங்காக இருக்கலாம், பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வாக்கிங் போகலாம், ஏரோபிக் கிளாஸ் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கிளாஸுக்கு போகலாம். இல்லை யோகா படிச்சுட்டு நான் வீட்டில் யோகா பண்ணுறேன்றவங்க யோகா பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மொனாட்டனஸாக பண்ணுறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது, காலையில் 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் பண்ணுனா ரொம்ப நல்லது. அது பண்ண முடியலை, ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்காங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுனா கணையம்லேருந்து வெளியில் வர இன்சுலின் லெவல் கிராஸாக ரொம்ப கம்மியாகும். அதுதான் எக்ஸசைஸ் பண்ணுற வேலை. இது கூட சேர்ந்து நம்ம என்ன பார்த்தோம்? டயட்டில் கார்போஹைட்ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணுறோம். எக்ஸசைஸில் பாடியில் ஏறுற குளுக்கோஸ் லெவலையும் இன்சுலின் லெவலையும் கம்மி பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவரீஸ்லேருந்து நார்மலாக ஓவிலேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னொரு விஷயம், இந்த எக்ஸசைஸ் காலையில் 1 மணி நேரம் பண்ணிட்டேன் மேடம், ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக ஹெக்டிக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், ஆனால் நாள் பூரா நான் உட்காந்து தான் வேலை செய்வேன் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வேஸ்ட். காலையில் பண்ண எக்ஸசைஸ் காலையிலைக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது என்னென்னா, எக்ஸசைஸும் தேவை, நாள் முழுதும் ஒரு எவ்வளோ நேரம் நம்ம முழிச்சிட்ருக்கோமோ, மேபி மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அதில் தப்பில்லை. நாள் முழுவதும் நம்மளே ஆக்டிவாக வச்சுக்கணும். உட்காந்து வேலை செய்கிற ஜாப் இன்றைக்கி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் த ஜாப் உட்காந்து செய்கிற ஜாப் தான். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், கிளரிக்கல் ஜாப் ஆகட்டும், ஒரு ரிசர்வேஷன் கவுண்டரில் பார்த்தா, இல்லை டிரைவர்ஸு, வீட்டில் இருக்கும் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா 80% ஆஃப் த டைம் தேர் அவேக். முழிச்சிட்ருக்கிற 80% உட்காந்து தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா எந்திரிச்சு ஒரு நடமாடிட்டு வர்றது, பக்கத்தில் இருக்க கடைக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு போகாமல் நான் நடந்து போய் காய்கறிகள் வாங்கிட்டு வரேன், என்னோடய வீடு 1st ஃப்ளோரோ 2nd ஃப்ளோரில் இருக்குன்னா நான் படி ஏறி போகிறேன், லிஃப்ட் அவாய்ட் பண்ணிட்டு படி ஏறி போகிறேன். இந்த மாதிரி ஒரு சாதாரண மாடிஃபிகேஷன்ஸை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ டயட்டை பற்றி நம்ம பார்த்தோம், அடுத்து எக்ஸசைஸை பற்றி பார்த்தோம். ஸோ ப்ராப்பராக எக்ஸசைஸ் வேணும், நாள் பூரா ஆக்டிவாக இருக்கணும், ப்ளஸ் சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் நடந்து போகணும். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். மருத்துவர்கிட்ட இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் கிட்ட போனால் அவங்க என்ன மாதிரியான மருந்துகளை நமக்கு கொடுப்பாங்க? முதல்ல அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்து மெட்ஃபார்மின். இந்த மெட்ஃபார்மின் மருந்து தான் ரொம்ப காமனாக பிசிஓஎஸ் பீப்புளுக்கு நம்ம கொடுக்குற மருந்து. இது என்ன வேலை செய்யுது?
வீட்டில் போய் இந்த மெட்ஃபார்மின் மருந்து கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் போய் அவங்க அப்பாவும் இல்லை அம்மா அவங்க எடுத்துக்கிற மருந்தை பார்த்து, மேடம் நீங்கள் என்ன மருந்து மாற்றி கொடுத்துட்டீங்களா, எங்கள் அப்பாவுக்கு சுகர் பேஷண்ட்டு, அவர் எடுத்துக்கிற அதே மருந்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சில பேஷண்ட் எங்கள்கிட்ட வந்து கேட்குறது உண்டு. அதே மருந்து தான் மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மருந்து. டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற அதே மருந்து தான் பிசிஓஎஸ். நான் முன்னாடி சொன்னது போல் பிசிஓஎஸும் டயபெட்டிஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு பிற்காலத்தில் டயபெட்டிஸ் வரப்போகுது. இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கிறது தான் பிரச்சனை. அதனால் மெட்ஃபார்மின் கொடுக்குறோம். மெட்ஃபார்மின் இல்லாமல் ட்ரீட் பண்ண முடியுமா? மெட்ஃபார்மின் என்ன பண்ண போகுது? இன்சுலின் லெவலை நமக்கு குறைக்க போகுது. ஸோ நாமளே ஒரு நல்ல டயட், அது கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இன்சுலின் லெவலை நல்லா குறைக்க முடியும் அப்படின்னு பேஷண்ட் ட்ரை பண்ணி குறைச்சாங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மெட்ஃபார்மின் சில சமயம் தேவையே படாது. நான் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுவேன், நான் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற பேஷண்ட், இவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ எஃபெக்டிவாக அப்படின்னு இருக்கிற பேஷண்ட்டுக்கு தான் டாக்டர்ஸ் ஜென்ரலாக இந்த மெட்ஃபார்மின் ட்ரக்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது ஒரு 6 மாதங்களோ 3 மாதங்களோ 6 மாதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் லெவல் கிராஸாக கம்மியாகி இந்த சினைப்பையில் இருக்க கட்டிகள் எல்லாம் கொஞ்சம் நாளில் மறைஞ்சு போயிடும். இன்னொரு ட்ரக் கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவர்கள் கருத்தடை மாத்திரைகள், அதாவது ஓசி பில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கருத்தடை மாத்திரை வந்து ஒரு அட்டை மாத்திரை மாதிரி இருக்கும். 21 மாத்திரை இல்லை 24 அந்த மாதிரி மாத்திரைகள் இருக்கும். தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மாத்திரையை விட்டோடனே மாதவிடாய் வந்து திரும்பி வரும். இது மாதிரி ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த மாத்திரையை நிப்பாட்டின உடனே சினைப்பை வந்து நார்மலாக கருமுட்டை உண்டாக்கக்கூடிய திறனை பெற்றுவிடும். ஸோ மோஸ்ட் கொடுக்குற ட்ரக்ஸ் இது தான். குழந்தையின்மை பிரச்சனையில் வரவங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களோட வயது சம்மந்தப்பட்டது, வயது ரொம்ப யங் ஏஜாக தான் இருக்காங்க, 23 24 வயது தான் இருக்குது, ஆனால் நல்ல பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னா டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் வச்சு இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை இவங்களுக்கு வயது அதிகமாக வராங்க, 35 வயதில் வராங்க, 36 வயதில் வராங்க அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஓவலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ், அதாவது இந்த கருமுட்டை நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு அந்த சினைப்பையிலேருந்து ஒரு கருமுட்டை நல்லா உற்பத்தி ஆகிறது இல்லை. ஸோ அது உற்பத்தி ஆகிறதுக்காக ஓவலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரைகள். மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க, இந்த கருத்தடை மாத்திரைகள் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குழந்தையின்மைக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த ஓவலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரி, இது எல்லாம் இருக்கட்டும். நம்ம டயட்டை பற்றி பேசியாச்சு, நம்ம எக்ஸசைஸை பற்றி பேசியாச்சு, நம்ம மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் என்ன மாதிரியான மாத்திரைகள் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பேசியாச்சு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால், மேடம் சாப்பிடவே சாப்பிடாமல் உடம்புல குளுக்கோஸ் லெவல் ஏற வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா இருக்குது. எப்போ ஏறும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்துக்காக பெண்கள், மிக முக்கியமாக பெண்கள், அதாவது குடும்பத்தையும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும், இது எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது, ஸ்ட்ரெஸ்னால் என்ன, நம்ம உடம்பு வந்து நம்மளை ஒரு போருக்கு தயார்படுத்துது. அப்போ உடம்பு என்ன பண்ணும், நம்ம லிவரு நம்ம ஃபேட்டு இங்கே இருக்கிறது எல்லா ஃபேட்டையும் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி பிளட் சுகரை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ ஒரு போருக்கு போவது போன்று தான் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்கள் என்ன தான் டயட் கண்ட்ரோல் பண்ணாலும், என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும், மருத்துவர் என்ன தான் மாத்திரைகள் கொடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிருச்சு அப்படின்னா பிளட் சுகர் ஏறி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமை நம்ம ட்ரீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை எல்லாம் மனதில் வச்சுக்கிட்டா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வரலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, மேடம் நல்ல டயட் சாப்பிட்டுட்டேன், நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் மறைஞ்சு போச்சு, நிரந்தர தீர்வு கிடச்சிருச்சா அப்படின்னா இல்லை. எப்போ அவங்க மறுபடியும் போய் அவங்களோட ஜங்க் டயட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் மறுபடியும் அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது கிடையாது. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்மளோட உணவு பழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். நன்றி. வணக்கம் நேயர்களே. பிடிகேபி என்பது நம்முடைய, அதாவது தாரக மந்திரம், இது தித்துவாயின் தாரக மந்திரம். பியில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள், டியில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள், அதாவது வார்த்தைகள், கேயில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள், பியில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். பொதுவாக இந்த 4 எழுத்துக்களும் உள்ள வார்த்தைகள் தான் அவர்கள் தித்துவது அதிகமாக இருக்கும். பப் பப் அப்படின்னு சொல்வார்கள்.
அதுபோல் இது நாம் நன்றாக கவனித்தோம் என்றால் பொதுவாக மற்ற எழுத்துக்களை விட இந்த 4 எழுத்துக்கள் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் இருக்கின்றதை இதில் தான் அதிகமாக திருத்துவார்கள். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த வார்த்தைகள் வரும்பொழுது அதுக்கு முன்பாகவே நாம் அதை மாற்றிக்கொள்ளலாம், சிறிது மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு அந்த தெக்குவாய் வராது. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்த வேண்டும். அந்த பியில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் வரும்போது அதை கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்துடலாம். மாற்றும் பொழுது பொருள் மாறாமல் எழுத்தை மட்டும் நம்ம மாற்றிக்கொண்டு இல்லை அந்த ஒரு எழுத்தை விட்டு விடலாம். அது அடுத்தாப்பில் உள்ள எழுத்து மூலமாக நாம் அந்த சொல்லை நாம் தொடரலாம். அது மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது படித்துக்கொண்டே இருக்கும் பொழுது அடுத்து கே வருகின்றது, கே நமக்கு திருத்தும் என்பது வரும்பொழுது அந்த எழுத்தை விட்டுவிட்டு அதுக்கு அடுத்த எழுத்து உள்ளதை நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால் திருத்துவாய் வராது, குறைந்துவிடும். இதன் மூலமாக கூட அவர்கள் தன் மூலமாக தனக்குத்தானே அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த 4 எழுத்துக்களை நாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோக நாம் இவர்களை எப்படி நாம் சரி செய்வது, எப்படி நாம் இவர்களை நாம் அனலைஸ் பண்ணுவது, எப்படி நாம் இவர்களை சரி கொண்டு வர வேண்டும் அல்லவா? அவர்களும் நாட்டின் முத்துக்கள், நாட்டின் தூண்கள். அவர்கள் நாம் எப்படி சரி காண்பது? நாம் தெத்துவாய் என்பதை நாம் சாதாரணமாக விட்டுவிடாமல், தெத்துவாய் என்பது நாம் உணர வேண்டும். குழந்தைகளுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது, ஞாபகம் இருக்கட்டும். தெத்துவாய் என்பது தெத்துவாய் மட்டுமல்ல, ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக இருக்கின்றது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன என்பதை நாம் உணர வேண்டும், நாம் கண்டுகொள்ள வேண்டும். நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் மருத்துவரை அணுகினோம் என்றால் அவர்கள் கண்டுபிடித்து சொல்வார்கள் எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது என்பது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிவிட்டாலே தெத்துவாய் குறைந்துவிடும். ஆகவே தெத்துவாய் என்பது ஒரு காரணம் அல்ல, 2 காரணம் அல்ல, பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த அத்தனையும் நாம் அதில் ஏதாவது 1 2 இருக்கும். அதை நாம் தெரிந்து கொண்டு அந்த காரணத்தை நீக்கணும் என்றால் அந்த குழந்தைகளை நாம் கண்டிப்பாக நல்ல ஒரு சரளமாக பேசக்கூடிய குழந்தைகளை மாற்றிவிடலாம். ஆகவே நாம் மனநல மருத்துவரை அணுகுவது நல்லது. அவரை அணுகும்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் முதலில் குழந்தை தனியாக அவர்கள் பேசுகின்றார்கள். பேசும்பொழுது அந்த குழந்தையினுடைய அது எந்த இடத்தில் அவர்கள் திக்கின்றார்கள், அதனால் அவர்களுக்கு முதல் என்ன செய்கின்றார்கள் அந்த திக்கு அவர்களுக்கு தெரிகின்றதா என்றது. அது நமக்கு தெக்குவாய் இருக்கின்றது என்பதை குழந்தை அறிந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். சில குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது, நாம் தெத்தி பேசுகிறோம் என்று தெரியாது. முதல் அவர்களுக்கு தெத்தி பேசுகின்றார்களா என்பதை அவர்களுக்கு தெரிகின்றதா என்று பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அதை திருத்தும் பொழுது அவர்களுடைய மனம் எவ்வளவு சங்கடப்படுகின்றது என்று பார்க்க வேண்டும். அது எவ்வளோ நேரம் ஆகின்றது, எந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு அந்த தெத்துவாய் அதிகமாக இருக்கின்றது என்று. பொதுவாக ஃபோனில் பேசும்போது அதிகமாக இருக்கும், நேரில் பேசும்போது புது ஒருவரை பார்த்து பேசும்போது அதிகமாக இருக்கும். பழகினவர்களிடம் பேசும்பொழுது அவ்வளோ அந்த அளவுக்கு தெத்துவாய் வராது. பாட்டு பாடும்போது அவர்களுக்கு வராது. ஏன் அவர்களுடைய டென்ஷன் இல்லாமல் பாடுகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் வேறு எங்கே இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் என்று இருக்கின்றது. டிஸ்ட்ராக்ஷன் மூலமாக அவர்களுக்கு அந்த எண்ணம் மாறுகின்றது. அவருடைய எண்ணங்களை வேறு இடத்துக்கு மாற்றிக்கொள்கிறோம். அவை பாடும்போது அவர்களுக்கு தெத்துவல் வாய் வராது, நன்றாக பாடுவார்கள். அதுபோல் அவர்களுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும், அவர்களுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அது எந்த சூழ்நிலையில் அவர்கள் பாடுகின்றார்கள், எந்த சூழ்நிலையில் அவர்கள் அதாவது தெத்துவாய் ஏற்படுகின்றது, எவ்வளோ நேரம் இருக்கின்றது, அவருடைய மனக்குமுறல் என்ன, அதில் எப்படி சமாளித்து வெளியே வருகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அவர்களை எளிதாக அந்த தெத்துவாயை விட்டு நீக்கிவிடலாம். அதுக்கப்புறம் என்னவென்றால் அதனால் சில குழந்தைகள் தெத்துவாய் இருப்பதனால் சில குழந்தைகள் அதை அவமானமாக நினைக்கலாம், தன்னை தாழ்த்தி கொள்ளலாம். இல்லைன்னா சில குழந்தைகள் வெட்கப்படும், அவமானமாக நினைக்கும், தான் ஒரு குறைந்தவன் என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வைக்கும், செல்ஃப் எஸ்டீம் குறைந்துவிடும், அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துவிடும். இதெல்லாம் அவர்கள் இருக்கின்றதா என்பதும் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அது தெத்துவாய் என்பது காரணங்கள் பல இருந்தாலும் அது மட்டுமல்ல, அது வந்துவிட்டால் இதுவும் கூட சேர்ந்து வந்து விடுகின்றது. அதாவது லோ எஸ்டீம் வந்து விடுகின்றது, செல்ஃப் எஸ்டீம் குறைந்து விடுகின்றது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து விடுகின்றது. நாம் சரியில்லை, மற்றவர்களிடம் சேர்ந்து பழகுவதற்கு அவர்கள் தயங்குகின்றார்கள். அதுபோல் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றது. ஸோ இவைகளை எல்லாம் நாம் நிறுத்திவிட்டோம் என்றால் தெக்குவாய் மட்டும் அதை நாம் சரி பண்ணுவது மிக எளிது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு விசித்திரமான ஒன்று என்னவென்றால், இதனுடைய ஆசிரியர் கூறுகின்றார், பெற்றோர்கள் நாம் இதை பற்றி கேட்க வேண்டும், தனியாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று. சில பெற்றோர்கள் இதை ஏற்றுக்கொண்டால், இதை எளிதாக ஏற்றுக்கொண்டு அதில் அவர்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் 75% தானாகவே வந்துவிடும். அதாவது மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்கிலே குழந்தைகளுக்கு 75% அவர்கள் நன்றாகி விடுவார்கள். பெற்றோர்கள் உடந்தையாக இருந்தால், பெற்றோர்கள் இதற்கு ஈடுபட்டால், பெற்றோர்களை ஒத்துக்கொண்டு இதை ஏற்றுக்கொண்டு மருத்துவ சொல்வதை அது ஏற்றுக்கொண்டு அவர்கள் இதில் மற்றவர்களோடு அவர்கள் இணைந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை எளிதாக மாற்றிவிடலாம். சில பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லை டாக்டர், அவன் அப்படி தான் டாக்டர், வேணுக்குன்னு செய்கிறான், நான் அவனை பார்த்துட்டேன், அவன் தனியாக அது வேணுக்குன்னு செய்தது, அது திமிரு பிடிச்சி செய்து
மற்ற நேரம் பார்த்து நல்லா பாடுது, நல்லா செய்யுது, இப்போ மட்டும் எப்படி பண்ணுது அப்படின்னு தரக்குறையாக பேசுவார்கள். குழந்தையை ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். அந்த குழந்தைகளுக்கு சரி செய்வது மிக கடினம் என்று கூறுகின்றார் ஆசிரியர். ஆகவே பெற்றோர்களின் பங்கு அங்கே முக்கியம். பெற்றோர்கள் இதில் கலந்து கொண்டால், பெற்றோர்களை புரிந்து கொண்டால், பெற்றோர்களை ஏற்றுக்கொண்டால், பெற்றோர்கள் இதில் நம்ம மருத்துவருடன் ஈடுபட்டால் அந்த குழந்தைகள் தானாகவே எளிதில் மிக அதை சரி பண்ணி விடலாம். இல்லை என்றால் சரி பண்ணுவது மிக மிக கஷ்டம் என்று கூறுகின்றார்கள் ஆசிரியர். ஆகவே பெற்றோர்களுடைய பங்கு இங்கு முக்கியமாக இருக்கின்றது. சரி நேயர்களே, இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? இதையெல்லாம் பார்த்துவிட்டோம். குழந்தை தெக்குவாக இருக்கின்றது, BDKP என்ற தாரக மந்திரத்தை பார்த்துவிட்டோம். குழந்தை 2 மொழிகள் பேசக்கூடாது, வீட்டில் பேசக்கூடாது, அது பார்த்துவிட்டோம். குழந்தை லெஃப்ட் ஹேண்ட் உள்ளதை வலதை மாற்றக்கூடாது, எல்லாம் பார்த்துவிட்டோம். இப்போது குழந்தை எப்படி சரி செய்வது என்றால், அதாவது குழந்தையை நாம் கணித்து விட்டோம். குழந்தையை பார்த்து அந்த குழந்தையை பண்ணும்போது அதாவது சில வழிகள் இருக்கின்றன. ஒன்று நான் சொன்னது டிஸ்ட்ராக்ஷன். அந்த காலத்தில் செய்வார்கள், கூழாங்கற்களை வாயில் போட்டுக்கொண்டு பேசினால் தித்துவாய் சரியாகிவிடும் என்று ஒரு முறை இருந்தது. அது டிஸ்ட்ராக்ஷன். தன்னுடைய எண்ணங்களை மாற்றுறது, தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய அதாவது அவங்களுடைய அட்டென்ஷனை வேறு பக்கம் திருப்பி விடுகிறது. திருப்பும் பொழுது அவர்களுக்கு இதனுடைய தாக்கம் இருக்காது. தாக்கம் குறைந்த உடனே அவர்கள் சாதாரணமாக பேசி விடுவார்கள். ஆகவே டிஸ்ட்ராக்ஷன் மூலமாக அதை சரி பண்ணலாம். ஒன்று இருந்தது. அதற்கப்புறம் என்னவென்றால் ரிலாக்ஸேஷன் என்பது அதாவது தசை மூலமாக அவர்களை ரிலாக்ஸ் பண்ணி அவர்களை அந்த ரிலாக்ஸ் பண்ணுறது மூலமாக அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி அதன் மூலமாகவும் அந்த தெக்குவாய் சரி செய்யலாம். மூன்றாவதாக என்ன சொல்கின்றனர்? ஃப்ளூயன்சி ஸ்பீக்கிங். அவர்களுக்கு பேச்சு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், ட்ரைனிங் பண்ண வேண்டும். அது எப்படி செய்வது என்றால், அதாவது மானோ சிலபஸ் என்று சொல்கின்றார்கள். ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லாமல் விட்டு நான் அங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன் என்று மானோ சிலபஸ் ஒவ்வொன்றாக ஒரு சிலபஸ் மூலமாக கூறினோம் என்றால் அவர்களுக்கு அங்கே தடுத்து நிறுத்தப்படுகிறது, அந்த தெக்குவாய் குறைகின்றது. என்றால் நான் அங்கே அப்படின்னு சொல்லும்போது ஸ்லோவாக நாங்கள் பேச வேண்டும், ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ஸ்லோவாக பேச வேண்டும். ஸ்லோவாக நாம் பேசும் பொழுது அடுத்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். நமக்கு பிடியில் பி வருகின்றது, நமக்கு பிடியில் நமக்கு தகராறு வரும் என்று தெரிந்தவுடன் அதை மாற்றி இருக்கணும். அதுக்குள் நாம் மனதில் டிசைட் பண்ணிவிடலாம் எப்படி செய்யணும் என்று. ஆகவே ஸ்லோவாக நிதானமாக மானோ சிலபஸ் மூலமாக நிதானமாக நாம் பேசணும் என்றால் அந்த இது நாம் அதிலிருந்து வெற்றி பெறலாம். கண்டிப்பாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். நம்ம டைம் இருக்கின்றது, ஸ்லோவாக பேசுகின்றோம், அடுத்த வார்த்தை என்ன தெரியும் நமக்கு. இதில் பிடிக்கெல்லாம் இருக்கின்றது, நமக்கு தயார் பண்ணக்கூடிய அந்த லெட்டர் இருக்கின்றது என்றால் நம்ம மனதுக்குள்ளே நாம் அதுக்குள்ளே அதை எப்படி ஜம்ப் பண்ணுவது என்பது நாம் அதை தெரிந்து கொண்டு நாம் அதை தவிர்த்து விடலாம். தவிர்த்து விட்டு கொண்டால் நமக்கு தெத்துவாய் என்பது வராது. ஸோ இதுபோல் நாம் ஸ்லோவாக செய்தோம் என்றால் தெத்துவாயிலிருந்து நாம் வந்துவிடலாம், வெற்றிகரமாக வந்துவிடலாம். அது மட்டுமல்லாமல் இன்று மருந்து மாத்திரைகள் வந்துவிட்டன. இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது அசோசியேட் ஃபேக்டர்ஸ் இருக்கின்றதே, தெத்துவாய் என்று ஒன்று இருக்கின்றது, அது சுற்றி அசோசியேட் ஃபேக்டர் வந்து விடுகிறது. அது ஒரு பயிர் வளர்வென்றால் சுற்றி வர களை முளைச்சிவிடும். அதுபோல் இந்த அசோசியேட் ஃபேக்டர் வரும்போது அத்தனையும் நாம் மருந்துகள் மூலமாக சரி பண்ணிவிட்டோம் என்றால் தெத்துவாய் மட்டும் தனியாக விட்டு நாம் அதை எளிதாக வென்றுவிடலாம். இந்த அசோசியேட் மூலம் இருப்பது தான் மிக கஷ்டம். அசோசியேட் இருக்கும்பொழுது தான் நாம் அதுதான் நமக்கு பெரிய மலை போல் இருக்கின்றது. ஆகா, இது எப்படி நாம் நிறுத்துவது, எப்படி நாம் இதை சரி பண்ணுவது என்பது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். அந்த அசோசியேட்டில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிவிட்டோம் என்றால் தனியாக நாம் அதை சரி பண்ணிவிடலாம். நாம் பார்க்கின்றோம், அதாவது இப்போ கடந்த காலத்தில் நம்முடைய காவல்துறை ஒரு சில விஷயங்களில் அவர்கள் வெற்றி பெறுகின்றனர் என்றால் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஒரு கூட்டம் இருக்கின்றது, அந்த கூட்டத்தின் தலைவனை பிடிப்பதற்கு முதலில் அவர்களுடைய கூட்டாளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுகிறார்கள். கடைசியில் எளிதாக தலைவனை பிடித்து பிடிக்க முடிகிறது. அதுபோல தான் இங்கே அந்த அசோசியேட் ஃபேக்டர்ஸ் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துகள் மூலமாக சரி பண்ணிவிட்டோம் என்றால் அந்த தெத்துவாய் என்பதை மிக எளிதாக நாம் சரி பண்ணிவிடலாம். இதுபோல் நாம் குழந்தைகளை தெத்துவாயிலிருந்து சரி பண்ணி எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள் தெத்துவாய் உள்ளவர்கள். அவர்களெல்லாம் எப்படி தன்னுடைய திறமையினால் அவர்கள் அதை மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே நாம் திறமையாக கூட நாம் மாற்றிக்கொள்ளலாம். அந்த ஞானத்தையும் அதனுடைய போக்கை நாம் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் நினைத்தால் முடியாது எதுவும் இல்லை. முதல் பெற்றோர்கள் உள்வாங்க வேண்டும். இதன் மூலமாக நாம் குழந்தைகளை சரி செய்து கொள்ளலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.